ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காதிலூட். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் எந்த மாதிரி படம் கொண்டு வந்திருக்கேன்னா, சூப்பரான ஒரு ஹாரர் மூவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா டூ சிஸ்டர். 2019 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபுல் படத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆனால் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வர இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் மை நேம் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார்த்திக் ஹாலிவுட். படத்தோட ஓப்பனிங் சீனில் ரெண்டு பொண்ணுங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ அழுகிற சத்தம் கேக்குது. ஒரு பொண்ணு எந்திரிச்சு அவ ரூமோட கதவியவே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் பக்கத்துல இருக்கிற அவங்க அக்கா வெளிப்பி, அக்கா எனக்கு திரும்பவும் அந்த அழுகிற சத்தம் கேக்குதுங்கிறா. ஆனா எனக்கு எந்த அழுகிற சத்தமும் கேட்கலையங்கிறா. இல்லக்கா உண்மையாலுமே எனக்கு கேக்குது சத்தியமா அப்படிங்கிறா. சரி வா வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அக்கா சொல்லிட்டு ரெண்டு பேருமே வெளியே போய் பாக்குறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. அவங்க அக்கா சொல்றான், நான் தான் சொன்னேன்ல இங்க பாரு யாருமே இல்ல, எப்பதான் நீ இப்படி சொல்றதெல்லாம் நிறுத்துவேங்கிறா. அக்கா உண்மையாலுமே யாரோ அழுகிற மாதிரி இருந்தது, உங்களுக்கு கேட்கவே இல்லையாங்கிறா. சரிவா நம்ம கீழே போலாங்கிற. இல்லக்கா எனக்கு பயமா இருக்குங்கிறா. நீ ஏன் பயப்படுற, நான் தான் உங்க கூட இருக்கல அப்படின்ட்டு ரெண்டு பேருமே கீழே போய் பாக்குறாங்க. அந்த சின்ன பொண்ணு ஒரு ரூமை காமிச்சு இந்த ரூம்குள்ள இருந்து தான் சத்தம் வருதுங்கிறா. சரிவா நம்ம திறந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அவ போய் அந்த ரூமை திறக்க போறா. ஆனா அக்கா அப்பா தான் இந்த ரூமை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமோட கதவுல இவ காதை வச்சு ஏதாச்சும் சத்தம் வருதான்னு பாக்குறா. ஆனா எந்த சத்தமுமே வரல. சரின்ட்டு அவ கதவை திறந்துட்டு உள்ள போறா. அப்ப அவ தங்கச்சி போகாதீங்கக்கா அப்படிங்கிறா. அவங்க அக்கா காரி, நான் தான் சொன்னேன்ல இங்க பாரு இங்க யாருமே இல்ல, நீயும் உள்ளவா அப்படின்னு அவளையும் கூப்பிடுறா. ஆனா அவ வரமாட்டேன்னு தலையாட்டுறா. நான் தான் உள்ள இருக்கல பயப்படாதன்னு கூப்பிடுறா. சரின்ட்டு அவளும் உள்ள போறா. அவ உள்ள போயிட்டு பெட்ரூம் எல்லாம் பாக்குறா. அப்ப பின்னாடி வேற யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. இவ பின்னாடி திரும்பணும், அது இவளோட தலையை பிடிச்சிருது. இவ கத்த ஆரம்பிச்சரா. அவங்க அக்கா காரி வெளியே நின்று இருக்கா. அப்படியே அந்த டோர் க்ளோஸ் ஆயிருது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட டைட்டில் போறானுங்க டூ சிஸ்டர்னு. அப்புறம் ஒரு பொண்ணை கட்டுறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு சின்ன பொண்ணு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருந்தல, அவதான் இவ. இப்ப அவ வளர்ந்துட்டா. எந்திரிச்சு இவ ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறா. அப்ப அவ பக்கத்துல எவனோ ஒருத்தன் நல்லா கொரட்டி விட்டு தூங்கிட்டு இருக்கான். இவ சில மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப அவகிட்ட தூங்கிட்டு இருந்தவன் சரி ஓகே நம்ம மறுபடியும் எப்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறான். நம்ம அப்புறமேட்டு பாக்கலாங்கிறா. சரி ஓகே நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் இவ ஒரு புக்கு கண்காட்சி மாதிரி ஒண்ணு இருக்கு, அங்க போறா. அங்க இருக்கிற ஒருத்தன், நீ எங்க போயிருந்த, ரொம்ப லேட் பண்ணிட்டேன், நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கறா. சரி ஓகே நான் இப்ப ஸ்டார்ட் பண்றாங்கறா. ஓகே நேத்து நைட்டு நீ எங்க போயிருந்தேன்னு கேக்குறான். நீ உன்னோட வேலையை மட்டும் பாக்குறியா அப்படின்னு அவனோட மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறா. அப்புறம் தான் நமக்கே தெரியுது இவ ஒரு புக் எழுதுறவன்னு. இப்போ கூட ஒரு புக் எழுதிட்டு அதை பப்ளிஷ் பண்ணிட்டு இவளை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. இவ அந்த இன்டர்வியூல பேசிட்டு இருக்கிறப்ப அங்க பின்னாடி இன்னொருத்தி வந்து நிக்கிறா. அந்த இன்டர்வியூ எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாருமே இவகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போறாங்க. இன்னொருத்தி ஆட்டோகிராஃப் வாங்குறா. அப்பாவ வினோதமா நடந்துக்கிறா. நான் உங்க பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நொண்டிக்கிட்டே நடந்து போறா. இங்க ஒரு சோடா புட்டி இருந்தால கைஸ், அவன் வந்து அவளை தனியா கூட்டிட்டு போயிட்டு அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு, நான் கேட்டதுக்கு எதுக்குமே நீ பதில் சொல்லவே இல்லை, நேற்று நைட்டு நீ எங்க போயிருந்த, நான் எத்தனை தடவை மெசேஜும் பண்ணியிருந்தேன் காலும் பண்ணியிருந்தேன், ஒன்னு கூட நீ ரிப்ளை பண்ணவே இல்லைங்கிறான். நீ எதுக்காக என்ன நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ஏதோ ஒரு நைட்டு தான் ஒன்னா இருந்தோம், அப்பதான் பாக்குறேன் நமக்கே தெரியுது இவன் கூட ஒரு நைட்டு ஒன்னா அந்த மாதிரி இருந்திருக்கா அப்படின்னு. சரி ஓகே இப்ப நம்ம அதை பத்தி எல்லாம் பேசாம இப்ப வேலையை பத்தி பேசலாமா அப்படின்னு இந்த சோடா புட்டி சொல்லிட்டு, அடுத்த புக்கை நீ எப்பதான் எனக்கு எழுதி தருவேன் சொல்லு அப்படிங்கிறான். இப்ப நான் கொஞ்சம் பிரேக் எடுக்க போறேன், நான் அந்த புக்கை எழுதி முடிச்சுட்டு நானே உனக்கு அமுச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு அவ அங்கிருந்து போறா. அப்ப இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அங்க ஒருத்தி வந்தால கைஸ், அவ ஓடி வந்து, மேடம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, இல்ல நான் வாங்கோட லா ஆபீஸ்ல இருந்து வரேன் அப்படின்ட்டு கையை நீட்டுறா. அவ அதுக்குமே ரிப்ளை பண்ணாம, மிஸ்டர் வாங்க எங்க இருக்காங்கன்னு கேக்குறா. அவர் கொஞ்சம் பெரிய கேஸ்ல இருக்காரு, அதனால நான் தான் உங்க கேஸை பாத்துக்க போறேங்கிறா. என்ன ஏதாச்சும் முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கீங்களாங்கிறா. ஆமா மேடம் வாங்க கொஞ்சம் உட்காந்துக்கிட்டே பேசலாம் அப்படின்ட்டு ஒரு காஃபி ஷாப்ல ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு அவ கேக்குறா, சரி இப்ப எப்படிதான் எங்க வீட்டை விற்க முடியும்னு, உங்க அப்பா எழுதி வச்சிருக்கிற உயில் படி அந்த வீட்டை விற்கணும்னா உங்க தங்கச்சியும் அதுக்கு சம்மந்தம் சொல்லணும். இப்ப அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து நல்லா குணமாயிட்டு வராங்கன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த உயில்ல உங்க அப்பா எழுதியிருக்காரு, உங்க தங்கச்சி குணமாக முடியலும் நீங்க தான் அவங்கள பாத்துக்கணுமாமா. அவங்க யோசிச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அவ தங்கச்சியும் அவ்வளவு ஒன்னா இருக்கிற போட்டோ எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப நினைச்சு பாக்குறா, அவங்க அம்மா இறந்தப்ப அவ தங்கச்சி வந்து, அக்கா எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க என்னானாலுமே என்னை விட்டுட்டு போக மாட்டீங்க அப்படின்னு கேக்குறா. இவ்வளவுமே என்னானாலையும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க இருக்கிற டாக்டரை பாக்குறா. அந்த டாக்டர் அம்மா சொல்றாங்க, உங்க தங்கச்சி இப்ப நல்லா குணமாயிட்டு வராங்க, முன்ன மாதிரி எதுக்கும் அவங்க பயப்படுறதெல்லாம் இல்ல, எங்க ஸ்டாஃப் கிட்டயுமே நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால எனக்கும் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறது நல்லதுன்னு தான் தோணுது. அவங்களும் வெளி உலகத்தெல்லாம் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அது மட்டும் இல்லாம அவங்க எப்பயுமே உங்களையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்க ஏன் அவங்கள பார்க்க வரலன்னு அடிக்கடி கேட்பாங்க, நீங்க அவங்க கூட இருந்தா அவங்களுக்கு இன்னுமே பெட்டரா இருக்கும், உங்களை பார்க்கணும்னு தான் அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறா. நீங்க சொல்றது எனக்கும் புரியுது, நான் கொஞ்சம் செல்ஃபிஷா இருந்துட்டேன், என் புக் எழுதுற வேலையிலேயே நான் ரொம்ப கவனம் செலுத்திட்டேன். சரி ஓகே இப்ப நீங்க உங்க தங்கச்சியை கூட்டிட்டு போங்க, டேப்லெட் எல்லாமே கரெக்டான டைமுக்கு கொடுங்க, ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டதுன்னா என்ன கூப்பிடுங்கிறா. அதுக்கப்புறமா தான் அவளோட தங்கச்சியுமே
எல்லாமே காட்டுறாங்க. அங்க இருக்க நர்ஸ் அவகிட்ட போயிட்டு, நீ வீட்டுக்கு போக தயாரா இருக்கியா, ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போனதும் ரொம்ப கவனமா இருக்கணும், உன்னோட பேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கூட்டிட்டு போறா. வெளியே போய் அவங்க அக்காவை பார்த்ததும் இவளுக்கு பயங்கர சந்தோஷம். எப்பவுமே அக்கா நான் உங்களையே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவளோட தலையை சீவி விட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப அவ கேக்குறா, எதுக்குக்கா என்னோட பர்த்டே அன்னைக்கு நீங்க என்ன பார்க்க வரல அப்படின்னு. நான் என்னோட புக் எழுதுற வேலையா இந்த சிட்டியை விட்டு வெளியே போயிட்டேன், அதனாலதான் என்னால வர முடியல, என்ன மன்னிச்சிருங்கிறா. நீங்க என்ன அன்னைக்கு பார்க்க வராதனால நீங்க என்ன மறந்துட்டீங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். அப்படியெல்லாம் பேசாத, உன்னை விட்டா எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க வேற யார் இருக்கா. அப்ப எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சின்ன வயசுல ஒரு ப்ராமிஸ் கேட்டல கைஸ், அதே மாதிரி என்னை விட்டு எப்பவுமே போக மாட்டீங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுங்கிறா. நான் எப்பயுமே உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவளும் ப்ராமிஸ் பண்றா. அப்புறம் தூங்கிட்டு இருக்கா. எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல அவளோட தங்கச்சியை காணோம். நடந்து ஹால்ல வந்து பாக்குறா. சோஃபால உட்காந்துக்கிட்டு எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ கிட்ட உட்காந்துக்கிட்டு, என்னாச்சு இன்னும் தூங்கலையா, நான் உன் பர்த்டேக்கு வராதனால என் மேல கோவத்தில் இருக்கியான்னு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கக்கா, நான் இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு ஏன் பழசெல்லாம் ஞாபகமே இல்ல, நீ எதை ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு இவ கேட்க, இல்லக்கா நம்ம பழைய வீட்டுல அந்த ரூம்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு விருப்பம் இல்லையா அப்படிங்கிறா. இந்த அக்கா காரி அதை தெரிஞ்சுட்டு இப்ப என்ன பண்ண போனாங்கிறா. இல்லக்கா நான் அந்த வீட்டுக்கு போயே ஆகணுங்கிறா. பழைய வீடு உனக்கு நான் பிடிக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படியெல்லாம் இல்லைங்கக்கா, அந்த வீட்டுல நமக்கு சின்ன வயசுல என்ன நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், நான் அந்த வீட்டுக்கு போறேங்க்கா அப்படிங்கிறா. அப்படின்னா நானும் உன் கூட வரேன், ரெண்டு பேருமே சேர்ந்தே போலாம் அப்படின்னு இவ சொல்றா. ரெண்டு பேரும் கிளம்பி கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அவ சொல்றா, நம்ம சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இங்க இருக்கிறதெல்லாம் இருக்கு, எதுவுமே அப்படியே மாறாமலே இருக்குங்கிறா. அப்புறம் அவங்களோட பழைய வீட்டுக்கும் போயிடுறாங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடியே அந்த லாயரும் நின்றுகிட்டு இருக்கா. அந்த லாயர் பொம்பளை இவளை பார்த்து நீ எப்ப இருக்கன்னு கையை கொடுக்குறா. இவளும் பாத்தீங்கன்னா அவளை மதிக்கவே இல்லை. ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போறப்ப மேல இருக்கிற ஜன்னல் இருந்து யாரோ இவங்கள பாக்குற மாதிரியே இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா திங்ஸ் மேலயுமே வெள்ளை துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த மெயினான அந்த ரூமை நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரூமை பாத்தீங்கன்னா டபுள் பூட்டு போட்டு மூடி வச்சிருக்காங்க. அந்த லாயரமா அவங்க அக்காட்ட, இந்தாங்க எல்லா ரூமோட சாவி இதுல இருக்குன்னு அந்த சாவியை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறா. அப்ப இவளோட தங்கச்சி வந்து, அக்கா அது யாரு, எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு கேக்குறா. அது நம்மளோட லாயர், அவங்க சும்மா சாவி கொடுக்க தான் வந்தாங்க, நீ எதுவும் குழப்பிக்காத, நான் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்ட்டு இவ கார்ல இருந்து திங்ஸ் எடுக்கிறதுக்காக போறா. இவள பாத்தீங்கன்னா மாடியில் இருக்கிற அவளோட ரூமுக்கு போய் ஒரு பாக்ஸ் ஒன்னு எடுத்து அதை ஓபன் பண்ணி அவளோட சின்ன வயசு விளையாட்டு பொருள் எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட அக்கா அங்க வந்து, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஓ நம்ம சின்ன வயசு விளையாட்டு பொருள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு ஒரு பேனை எடுத்து, உனக்கு இது ஞாபகம் இருக்கான்னு கேக்குறா. அவ இல்லன்னு தலையாட்டுறா. இதை நான் உன்னோட 19வது வயசு பிறந்த நாளைக்கு வாங்கி தந்தேன், நீ எங்கிட்ட பெரிய ரைட்டர் ஆகணும்னு சொன்னேன், பேனா வாங்கிட்டு யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் வரமாட்டேதே அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் பக்கத்துல அவங்க ரெண்டு பேரும் படுத்துங்கிற ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அங்க ஒரு சேர்ல மட்டும் போட்டிருந்த துணி கீழே விழுந்திருக்கு. அக்கா கறி திரும்பவும் அந்த துணி எடுத்து அந்த சேர் மேல போட்டு ரெண்டு பேருமே பாத்ரூம்ல போய் பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட சின்ன வயசு துணி எல்லாம் இருக்கு. அது கீழே பாத்தீங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் இருக்குல்ல கைஸ், அதெல்லாமே செத்து கிடக்குதுங்க. அப்புறம் நைட் ஆயிடுது. அவங்க அக்கா கறி அவளுக்கு தலையெல்லாம் சீ விட்டு மாத்திரை சாப்பிட கொடுத்துட்டு ரெண்டு பேருமே தூங்கலான்ட்டு படுத்துடுறாங்க. அப்ப இவ கேக்குறா, காலைல லாயர் எதுக்கு வந்தாங்க, அவங்க உன் ஃப்ரெண்டுங்கிறதுனால இங்க பார்க்க வந்தாங்களா, இல்ல அவங்க இந்த வீட்டு சாவி கொடுக்க வந்தாங்க, நம்ம ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவங்க தான் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கிறா. சரிக்கா எப்பாச்சு நீ இந்த வீட்டை விற்கணும்னு நினைச்சிருக்கியா, அப்படி விற்கிறமா இருந்தா அதுக்கு என்னோட பர்மிஷன் வேணுமான்னு கேக்குறா. அவளும் ஆமா, உனக்கு என்ன இப்ப இந்த வீட்டை விற்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, இப்ப என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறா. இல்லக்கா இந்த வீட்டை விற்கிற மாதிரினா நம்ம அம்மா அப்பா ஒத்துப்பாங்களா அப்படின்ட்டு அவ அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடறா. அவளை தூங்க வச்சுட்டு இந்த அக்கா கறி புக் எழுதுறதுக்காக லேப்டாப் நோண்டிட்டு இருக்கிறப்ப அப்ப போன் வருது. போன் எடுத்து பேசிட்டு இருக்கா. அது யாருன்னு பாத்தீங்கன்னா புக்கு பப்ளிஷ் பண்ற இடத்துல ஒரு சோடா புட்டி இருந்தால கைஸ், அவன் தான் போன் பண்ணி நீ எப்ப இருக்க, நல்லா இருக்கியா, எங்க இருக்கன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி இவ பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இவளுக்கு பின்னாடி இருக்கிற கதவு அந்த சைடு லைட் அடிச்சு தானாவே திறக்குது. அவங்கிட்ட இவ இப்படி எல்லாம் போன் பண்ணி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத அந்த கதவுக்கு பின்னாடி வந்து யாரும் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இவ திரும்பி பாக்குறப்ப அந்த லைட் ஆஃப் ஆயிருது. நீ இப்படியே என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா என்னால புக்கு சரியா எழுத முடியாது, இப்போ கொஞ்சம் போனை வைக்கிறே அப்படிங்கிற. சரி ஓகே நான் டிஸ்டர்ப் பண்ணல, நான் போனை வச்சறேன்னு அவனுக்கு கட் பண்ணிடுறான். வேலையை முடிச்சுட்டு கீழே பூட்டி இருக்கிற அந்த ரூம் கிட்ட போயிட்டு ஏதாச்சும் சத்தம் கேட்குதான்னு காதை வச்சு கேட்கறா. ஆனா அங்க எந்த சத்தமுமே கேட்கல. சரின்ட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. இங்க தங்கச்சிக்காரி கண்ணை முடிச்சுட்டு அக்காவை காணாமேன்னு பாக்குறா. அவளை தொலாவிக்கிட்டே இவ கீழே வந்து சுத்தியும் முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பூட்டி இருக்கிற ரூம்ல இருந்து யாரோ அழுகிற சத்தம் கேக்குது. இவளும் பயந்துகிட்டே மெதுவா அந்த ரூம் கிட்ட போயிட்டு காதை வச்சு ஏதாச்சும் சத்தம் வருதான்னு கேட்கறா. ஆனா எந்த சத்தமுமே வரல. அதை திறக்கலான்ட்டு பாக்குறப்ப அவ பின்னாடி இருந்து அவ கையை ஏதோ ஒண்ணு பிடிக்குது. திரும்பி பார்த்தோன்னே அவ அதை பார்த்து கத்த ஆரம்பிச்சிடறா. அவங்க அக்கா கறி கரெக்டா வந்து, பயப்படாத இங்க நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் அதை பார்த்தேன்க்கா, அதை பார்த்தேன்னு ஏதோ ஒண்ணு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. எதை பார்த்த அப்படின்னு இவளும் கேட்கறா. இவளை உட்கார வச்சு இவளுக்கு மாத்திரையை கொடுத்துட்டு எதுக்காக நீ கீழே வந்து அப்படின்னு கேட்கறா. திரும்பவும் எனக்கு சின்ன வயசுல கேட்ட மாதிரி அந்த அழுகிற சத்தம் கேட்டுச்சு, அதனாலதான் நான் அந்த ரூம் கிட்ட போனேன், நான் உண்மைதான் சொல்றேன் நம்புங்கிறா. சரி நான் நம்புறேன், நீ அங்க எதை பார்த்து கத்துன்னு கேட்கறா. இவ ஏதோ ஒன்னா மறைச்சுக்கிட்டு எனக்கு ஞாபகம் இல்லக்கா அப்படின்னு மறைச்சிடறா. ஓகே நீ கவலைப்படாத, நாளைக்கு நான் சாவி செய்றவங்களை கூட்டிட்டு வந்து அந்த ரூமை திறந்துடுறேன்னு சொல்றா. காலையில விடிஞ்சது
சாவி செய்றவனும் வரான். அந்த பூட்டை பார்த்துட்டு இந்த பூட்டு ரொம்ப பழசா இருக்கு, சாவியெல்லாம் இது கிடைக்காது, வேணா இதை உடைச்சிடலாமா அப்படின்னு கேட்கறான். பக்கத்துல இருக்கிற தங்கச்சிக்காரி தைரியமா சிரிச்சுக்கிட்டே அதை உடைச்சிருங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் அவனும் அதை உடைச்சிடறான். இவங்க 2 பேரும் உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள அவங்க அம்மா போட்டோ தான் இருக்கு. அவங்க அக்கா காரி பாத்தியா, இங்க எதுவுமே இல்ல, இது வெறும் சாதாரண ரூம் தான் அப்படிங்கிறா. அந்த தங்கச்சியோட டாக்டர் போன் பண்ணி இப்போ ஓகே தானே, எப்ப இருக்கு அப்படின்னு கேட்கறான். ஓகே தான் எல்லாமே, ஆனா நேற்று நைட்டு திரும்பவும் அவ சின்ன வயசுல கேட்ட அந்த அழுகை கேக்குதுன்னு சொன்னா. நீங்க டேப்லெட்ஸ் எல்லாமே கரெக்டான டைமுக்கு கொடுங்க, வேற ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க அப்படின்ட்டு அவ போனை வச்சிடறா. அவங்க அக்கா கறி கிச்சன்ல சத்தம் கேக்குதுன்னு போய் பார்த்தா ஒரு சிக்கனை கறி வெட்டுற கத்தியை வச்சு நல்லா சத்தமா வெட்டிக்கிட்டு இருக்கா. என்ன பண்றான்னு கேக்குறா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, இதோ நமக்காக சிக்கன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறா. சாப்பிட்றப்ப அக்கா இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, இதோ இப்பதான் ஒரு புக் எழுதி முடிச்சேன், இன்னொரு புக்கை நான் எழுதிட்டு இருக்கேன், அதை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கறா. இதோ ஜான் வந்தான்னா ஒரு புக்கை நான் எடுத்துட்டு வர சொல்றேன் அப்படிங்கிறா. ஜான் யாருன்னு கேட்கறா. அவர் என் கூட இருக்கிறவர், அவர் தான் புக் எல்லாமே பப்ளிஷ் பண்றவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வெளியே காலிங் பெல் அடிக்குது. நீ சாப்பிடு, நான் போய் பாக்குறேன்ட்டு இவ எந்திரிச்சு போறா. ஆனா இவ பின்னாடியே அவ தங்கச்சியும் போறா. வெளியே ஒரு சோடா போட்டு ஸ்கூட்டில வந்துட்டு, நீங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களான்னு கேக்குறான். இல்ல இது எங்களோட பழைய வீடுன்னு சொல்றா. ஓகே ஓகே, நான் இங்க பக்கத்துல தான் செக்யூரிட்டியா இருக்கேன், உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறான். அப்புறம் நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்களான்னு கேக்குறான். இல்ல என்னோட தங்கச்சியும் இருக்கா அப்படிங்கிறா. அந்த சோடா புட்டி அப்படியான்ட்டு அவ தங்கச்சியை பாக்குறப்ப அவ பின்னாடி ஒரு பேய் நின்று இருக்கு. பையனுக்கு அதை பார்த்தோன்னே சரியான பயம் வந்துருச்சு. நீங்க உங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்கன்னு அவசர அவசரமா ஸ்கூட்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா இந்த அக்கா கறி மேல மாடி ஏற போறப்ப கீழ் இருக்கிற அந்த ரூம் திறந்துருக்கு. என்னடான்ட்டு உள்ள போய் பாக்குறா. அவ தங்கச்சி இருட்டுக்குள்ள சோஃபால உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்ன நீ இன்னும் தூங்க போலையா அப்படின்னு கேக்குறா. இல்லக்கா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுங்கிறா. இவளும் அவன் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு, சரி ஓகே அப்பா எதுக்கு உன்ன இந்த ரூம்ல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியாதுக்கா, உங்களுக்கு தெரியுமாங்கிறா. இல்ல எனக்கும் தெரியாது, அதனாலதான் நானே உங்ககிட்ட கேட்டேன். அம்மா இறந்த பிறகு அப்பா என்ன ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துட்டாரு, அதனால நம்ம குடும்பத்தை பத்தி அதிகமா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இந்த அக்கா கறி சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்பா பாத்தீங்கன்னா மாடிப்படியில் நின்று அவ தங்கச்சி யாருக்கிட்டக்கா பேசிக்கிட்டு இருக்காங்கறா. இவ திரும்பி சோஃபாவை பார்த்தா அங்க யாருமே இல்ல. வெளியே வந்தோடனே நீ யாருக்கிட்டக்கா பேசிட்டு இருந்த அப்படின்னு அவ தங்கச்சி மறுபடியும் கேக்குறா. இல்ல யாரு கூட இல்ல, எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் மேல படுக்கிறேன்ட்டு அவன் மேல போயிடுறா. காலையில விடிஞ்சிருது. அவங்க அக்கா பாத்ரூம்குள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப வெளியே ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. குளிச்சுக்கிட்டு இருந்தா அந்த டோரை ஓபன் பண்ணி வெளியே இருக்கிற கதவை பாக்குறா. கதவு தான் திறந்திருக்கு, ஆனா அங்க யாருமே இல்ல. சரின்ட்டு அவ சாத்திட்டு மறுபடியும் குளிக்க ஆரம்பிச்சிடறா. அப்ப வெளியே கதவு கிட்ட இருந்து யாரோ இவளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு தங்கச்சி தேடிக்கிட்டு அப்படியே கீழே வந்து பாக்குறா. டைனிங் டேபிள் மேல ஒரு ரெட் கலர் செருப்பு இருக்கு. அவ அதை பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப அவ தங்கச்சி வெளியே எங்கேயோ போயிட்டு உள்ள வரா. சரி நீ எங்க போயிருந்த அப்படின்னு அவ கேக்குறா. இல்லக்கா நான் வெளியே சில திங்ஸ் வாங்க போயிருந்தேங்கிறா. சரி ஓகே, இந்த செருப்பு இங்க எப்படி வந்தது, அது எனக்கு தெரியாதுக்கா அப்படிங்கிறா. இந்த செருப்பு அப்பா தானே உனக்கு வாங்கி கொடுத்தது. இல்லக்கா. இல்லையா, உனக்கு வாங்கி கொடுத்தது தானே அப்படிங்கிறா. எனக்கு ஞாபகம் இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. இவ அந்த செருப்பு எடுத்துட்டு போய் உள்ள வைக்கலான்னு பாக்குறப்ப டேபிள் மேல சின்ன வயசு ட்ரெஸ்ஸும் இருக்கு. இது எப்படி மேல வந்ததுன்னு அதை எடுத்து யோசிச்சு பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் செருப்பையும் அந்த டேபிள்குள்ளேயே வச்சிடறா. அப்புறம் நைட் ஆயிடுது. தூங்கிட்டு இருக்கிறவ எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல அவளோட தங்கச்சியை காணோம். சரின்ட்டு வெளியே வந்து பாக்குறா. அவளோட தங்கச்சி அவளோட லேப்டாப்பையும் போனையும் எடுத்து ஏதோ ஒண்ணு நோண்டிக்கிட்டு இருக்கா. அதை யோசிச்சு பார்த்துட்டு திரும்பவும் இவ அவளோட ரூம்குள்ள போறப்ப அந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஓடி போறா. இவ அந்த பொண்ணு போன ரூம்குள்ள போய் திறந்து பார்த்தா வெள்ளை துணியை போட்டு யாரோ ஒருத்தங்க அங்க உட்கார்ந்து இருக்காங்க. இவளும் பயத்தோட மெதுவா அப்படியே கிட்ட போயிட்டு அதை எடுத்து பார்த்தலான்ட்டு கையை அப்படியே மெதுவா நீட்டிட்டு போறா. அப்ப கரெக்டா அவளோட தங்கச்சி வந்து, அக்கா இங்க என்ன பண்றவா, நம்ம தூங்க போலாம் அப்படின்ட்டு அவளை கூட்டிட்டு போயிடுறா. காலையில விடிஞ்சிருது. எந்திரிச்சு வந்து கீழே பார்த்தா மறுபடியும் அந்த டேபிள் மேல அந்த செருப்பு இருக்கு. அந்த செருப்பை எடுத்துட்டு போயிட்டு பெட்டு மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அப்ப அவ தங்கச்சி வரா. நீ எதுக்காக மறுபடியும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்க, என்னக்கா சொல்றீங்க, நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னு அவ சொல்றா. நீ ஏதோ ஒரு சதி செய்யற மாதிரி இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்களே எனக்கு புரியலங்கிறா. நீ இந்த இடத்துக்கு உண்மை எல்லாம் தானே தெரிஞ்சுக்கணும்னு வந்த, ஆனா நீ எங்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு மறைக்கிற மாதிரி இருக்கு, நான் எதுக்காக உங்ககிட்ட இருந்து மறைக்க போறேன் அப்படிங்கிறா. அப்ப சரி, அப்ப அன்னைக்கு நைட்டு நீ என்ன பார்த்த சொல்லு அப்படிங்கிறா. நான் எதையுமே மறைக்கலக்கா அப்படின்னு இவ சொல்றா. இவ கோவத்துல எந்திரிச்சு அந்த செருப்பை சைட்ல வீசிட்டு இன்னொரு தடவை நான் இதை பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு அவங்க இருந்து போயிடுறா. அப்புறம் நைட் ஆயிடுது. தூங்கிட்டு இருந்தவ எந்திரிக்கிறா. அவ பின்னாடி இருக்கிற சேர் மேல போட்டிருக்கிற துணி தானாவே கீழே விழுகுது. இவ திரும்பி அதை பார்த்துட்டு அது கிட்ட போயிட்டு அந்த துணி எடுத்து அந்த சேர் மேல போட்டு மாடியில இருந்து கீழே வரா. அப்ப கிச்சன்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. மெதுவா போய் அப்படியே எட்டி பாக்குறா. அங்க பாத்தீங்கன்னா அந்த பேய் கத்தியை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கு. இவ அதை பார்த்து டர்ச் ஆயிட்டு அப்படியே மெதுவா திரும்புறா. திரும்பி கொஞ்ச நேரம் நின்றுட்டு திரும்பவும் எட்டி பாக்குறா. அங்க யாருமே இல்ல. அப்புறம் அப்படியே மெதுவா நடந்து போய் பாக்குறா. அங்க அந்த கறி வெட்டின கத்தி மட்டும்தான் இருக்கு. அவ அதை கையில எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் அவளோட தங்கச்சி வந்து, இங்க என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. அப்புறம் அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு காலையில காமிக்கிறாங்க. இவ தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அந்த சேர்ல இருக்கிற துணி திரும்பவும் கீழே விழுந்திருக்கு. பாத்ரூம்ல போய் கண்ணாடியில அவ மூஞ்ச பாக்குறா. கண்ணு கிட்ட எல்லாம் கருப்பா இருக்கு.
பல்லு விளக்கலான்னு பிரஷ் எடுக்க போறா. அப்ப கீழே நிறைய கரப்பாம்பூச்சி மறுபடியும் செத்து கிடக்குதுங்க. கீழே வந்து ஜன்னல் இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அவளோட தங்கச்சி அவங்க வீட்டு லாயர் கிட்ட ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு ஒரு டாக்குமெண்ட் வாங்கிட்டு இருக்கா. அவ உள்ள வந்ததும் அவங்க எதுக்காக இங்க வந்தாங்க, நீ எதுக்காக அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறா. இல்லக்கா அவங்க சில டாக்குமெண்ட் கொடுக்க வந்தாங்க. அப்ப ஏன் நீ என்ன எழுப்பல? இல்லக்கா நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதனாலதான் நான் உங்களை எழுப்பல அப்படிங்கிறா. இனிமேல் அவங்க வந்தா நீ எங்கிட்ட தான் சொல்லணும், நீ அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு அந்த டாக்குமெண்ட்டை இவ புடுங்கிட்டு போறா. புடுங்கிட்டு போயிட்டு டாக்டருக்கு போன் பண்ணிட்டு திரும்பவும் யோகி ஒரு வித்தியாசமா நடந்துக்கிறா. எப்ப இருந்துன்னு அந்த டாக்டரும் கேக்குறா. எல்லாமே அந்த ரூம் திறந்ததுல இருந்தான்னு சொல்றா. எந்த ரூம்னு அந்த டாக்டர் கேக்குறா. நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, எது உங்க அப்பா பூட்டி வச்சிருந்தாரு அந்த ரூமா? ஆமா டாக்டர் அப்படிங்கிறா. சரி ஓகே, கொஞ்ச நாள் கழிச்சு நானே உங்களை பார்க்க அங்க வரேன் அப்படின்ட்டு அந்த டாக்டர் போனை கட் பண்ணிடுறா. இவ லேப்டாப்ல அந்த புக்கை எழுதிக்கிட்டு இருக்கிறப்ப அவ தங்கச்சி பக்கத்துல வந்து, அக்கா உன்னோட புக்கு எப்பதான் முடிப்ப அப்படின்னு கேக்குறா. அவ எதுவுமே சொல்லாம சீரியஸா அந்த புக்கை எழுதிக்கிட்டு இருக்கா. அப்ப அவ தங்கச்சி பக்கத்துல இருக்கிற அவளோட போனை எடுத்துட்டு போக பாக்குறா. அவ கையை பிடிச்சிட்டு, இப்ப நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறா. இல்லக்கா அப்படின்னு அந்த போனை அங்கேயே வச்சுட்டு மலிப்பிட்டு அங்க இருந்து போயிடுறா. திரும்பவும் நைட் ஆயிடுது. பாதி தூக்கத்தோட எந்திரிச்சு அந்த ரூமுக்கு போறா. அங்க போய் பார்த்தா அவளோட தங்கச்சி சின்ன பொண்ணா பர்த்டே கேக் வச்சுக்கிட்டு ஹாப்பி பர்த்டேக்கா அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவளும் போய் அங்க உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த மெழுகுவத்திய ஊதுறா. அங்க யாருமே இல்ல. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம அங்க அழுக ஆரம்பிச்சிடறா. திரும்பி பார்த்தா அந்த ரூம்குள்ள அவளோட தங்கச்சி, அக்கா இங்க வாங்க, இங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கா. அந்த ரூம்ல இருக்கிற பெட்டு மேல அவளோட சின்ன வயசு ட்ரெஸ்ஸும் மறுபடியும் அந்த செருப்பும் இருக்கு. அழுதுகிட்டே திரும்புறா. அப்போ ஒரு ஆம்பளை போய் அவளை அப்படியே அந்த பெட்டு மேலே சாச்சிருது. அதை பார்த்து இவ கத்த ஆரம்பிச்சிடறா. அவ தங்கச்சி அழாதீங்கக்கா, நான் தாங்கிறா. அவ விடாம கத்திக்கிட்டே இருக்கா. அப்புறம் அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு, அழாதீங்கக்கா இங்க யாருமே இல்ல அப்படின்னு இவ வந்து அவளுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கா. காலையில விடிஞ்சிருது. இவ எழுதுன அந்த புக்கு டேபிள் மேல இருக்கு. அது எடுத்து பின்னாடி திருப்பி பாக்குறா. அவளோட தங்கச்சி போட்டோ இருக்கு. கொய்யால அதை பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ரூம்ல யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா அந்த டாக்டரும் பக்கத்துல வேற ஒரு சோடா புட்டியும் நின்று இருக்கான். ஆமா இவர் யாரு அப்படின்னு அவ அக்கா காரி கேக்குறா. இவர் ஒரு புக் பப்ளிஷருக்கா, என்னோட பாய் ஃப்ரெண்டும் கூட, இவர் பேரு ஜான் அப்படின்னு அவ தங்கச்சி சொல்றா. என்னடா இது அப்படின்னு நமக்கே தோணுது. அவ அக்கா காரி, இவர் பேரு ஜான் இல்லையே, ஜான் வந்து என்னோட புக் பப்ளிஷர் ஆச்சு, அவர் பாக்குறதுக்கு வேற மாதிரி இருப்பாரு அப்படிங்கிறா. அந்த புக்கையும் மேல காமிச்சு, ஆமா இது யார் எழுதின புக்குன்னு கேக்குறா. அது நான் எழுதின புக்கு தான்க்கா, அது இப்பதான் பப்ளிஷ் ஆச்சுங்கிறா. நீ எதுக்காக போய் சொல்ற, இது நான் எழுதின புக் ஆச்சு, நீ அன்னைக்கே என்னோட லேப்டாப்பும் போன் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருந்த. அப்ப அவளோட தங்கச்சி சொல்றா, அக்கா அது என்னோட லேப்டாப் என்னோட போனுங்கிறா. டாக்டர் இவங்க ரெண்டு பேருக்குமே ஏதோ மூளை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு எதிராக ஏதோ சதி பண்ண பாக்குறாங்கிறா. அவ சொல்றா, நான் எதுக்காகக்கா உங்களுக்கு அப்படி எல்லாம் பண்ணுவேங்கிறா. நீங்க எல்லாம் ஏன் இப்படி சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலங்கிறா. அவ தங்கச்சி பக்கத்துல இருக்கிற டாக்டர் சொல்றா, நீங்க எந்த புக்குமே எழுதல, எதுவுமே பப்ளிஷ் பண்ணல. உங்க அப்பா இறந்த பிறகு உங்க மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டுச்சு. இவ்வளவு நாளா எங்க கிட்டதான் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கிறா. அப்பதான் பயப்பிள்ளைங்க பிளாஷ்பேக் சீன் எல்லாம் காமிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தது இவளோட அக்கா தான். இவ தங்கச்சி தான் போய் அவளை அங்கிருந்து கூட்டிட்டும் வந்திருக்கா. அந்த லாயர் வந்து சாவி கொடுத்தது எல்லாமே இவளோட தங்கச்சி கிட்ட தான். இவளோட அக்கா தான் இங்க அவளோட தங்கச்சி மாதிரியே இருந்திருக்கா. நைட் அந்த செக்யூரிட்டி கூட இவளோட தங்கச்சி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கா. இவளோட அக்கா பின்னாடிதான் அந்த பேயும் நின்று இருந்திருக்கு. அப்புறம் தான் அவளோட தங்கச்சி டாக்டர் கிட்ட போன் பண்ணி சொல்லியிருக்கா, என்னோட அக்காவோட மனநிலை ரொம்ப மோசமாயிட்டு போகுது, அவ என்ன அவளா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டாக்டரும் சொல்றா, எனக்கு தெரியும், அவ நிறைய தடவை உன் போன்ல இருந்து எனக்கு போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா, நான் சீக்கிரமா அங்க வந்துடுறேங்கிறா. அப்புறம் அந்த டாக்டரும் இங்க வந்து என்ன நடந்ததுன்னு எல்லா கதையுமே சொல்லிக்கிட்டு இருந்திருக்கா. அவங்க அக்கா காரி இதை கேட்டுட்டு, நீங்க எல்லாம் பொய் சொல்றீங்க, இந்த வீட்டை நீங்க பறிக்கணும் பாக்குறீங்க அப்படின்னு அழுதுகிட்டே ஓடி போய் கதவை திறந்து வெளியே போலான்னு பாக்குறா. அப்ப பக்கத்துல அந்த பேய், நீ சீக்கிரமா உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லுது. இவளும் அதை பார்த்து பயந்துட்டு அவளோட ரூமுக்கே ஓடி போய் கதவை மூடிக்கிறா. அப்படியே பின்னாடி பெட்டுக்கிட்ட போறா. அப்ப அந்த சேர்ல ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு, நான்சி நான் உனக்கு ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன், அது நல்லா இருக்கா அப்படிங்கிறான். அப்புறம் தான் பிளாஷ்பேக்கே காமிக்கிறாங்க சின்ன வயசுல இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு. இவ சின்ன பொண்ணா இருக்கிறப்ப அவனோட அப்பங்காரன் தான் இந்த ரெட் கலர் செருப்பை அவளுக்கு வாங்கி தந்திருக்கான். இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மா கதவு திறந்து உள்ள வந்து, நீ உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு அவளை துரத்தி விட்டுறா. இவங்க ரெண்டு பேரும் தலசி விட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா உள்ள வந்து, டைம் ஆயிடுச்சு தூங்குங்கிறான். அப்ப தங்கச்சி மட்டும் தூங்கட்டும், அக்கா காரிய நீ எங்கூடவா அப்படின்னா அவன் தனியா கூட்டிட்டு போறான். அவங்க அக்கா காரிய அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போறப்ப அவங்க அம்மாவும் பாத்துறான். அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது இவன் ஒரு மானம் கெட்ட அப்பன்னு. அதுக்கப்புறமா தான் அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட, நீங்க எதுக்காக அவளை உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போனீங்க, என்ன பண்ணீங்க சொல்லுங்க அப்படிங்கிறா. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலங்கிறா. நடிக்காதீங்க, நீங்க இன்னொரு தடவை அவளை தொடவே கூடாது அப்படின்னு அவங்ககிட்ட சண்டை போடுறா. அவளை பெட்டுல தள்ளி விட்டு, நீ ஒழுங்கு மரியாதையா வாயை மூடிட்டு நீ உன்னோட வேலையை மட்டும் பாருங்கிறான். நீங்க மட்டும் இன்னொரு தடவை அவளை தொட்டீங்கன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேங்கிறா. நல்லா கேட்டுக்கோ, நீங்க 3 பேரும் சாப்பிடுறது நான் தர்ற காசுல தான், இதை பத்தி நீ வெளியே யாருக்கிட்டே சொன்னா உன்னோட பொண்ணை நான் கொன்றுன்னு மிரட்டிட்டு போறான். அப்புறமா தான் நமக்கே புரியுது அவங்க அம்மா அந்த ரெட் கலர் துணியை போட்டு கையில கத்திய வச்சுட்டு கையை எடுத்துக்கிட்டு செத்து போயிடுறா. அவ தான் இந்த வீட்டுல பேயாவே சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அவன் திரும்பவும் அவனோட பெரிய பொண்ணு அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போறப்ப அவனோட ஒய்ஃப் அங்க செத்து கிடந்திருக்கா. அவனோட பொண்ணுகிட்ட,
நீங்க பார்த்ததை யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது, இனிமேல் நம்மளோட லைஃபை நம்ம ஜாலியா வாழலாம் அப்படின்னு அவளை அங்கிருந்து தாட்டி விட்டுறான். அப்புறம் தான் இவளையும் காமிக்கிறாங்க. இவ பக்கத்துல ஒரு கத்தி இருக்கு, அதை எடுத்துட்டு இவளும் கையை அறுத்துக்கலான்னு போறா. கதவை திறந்துட்டு 3 பேருமே உள்ள வந்து இவளை காப்பாத்திடுறாங்க. இவ என்ன விடுங்க விடுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கா. திரும்பவும் அவளை அதே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவளோட தங்கச்சி கேக்குறா, எங்க அக்கா எப்ப முழுமையா சரியாவா அப்படின்னு. உங்க அக்கா நடந்து திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க குணமே ஆக மாட்டாங்க அப்படிங்கிறா. இவளை கூட்டிட்டு போறப்ப முன்னாடி ஒருத்தி வந்து நீ மறுபடியும் வந்துட்டியா அப்படிங்கிறா. இவ யாருன்னு தெரியுதா கைஸ்? ஃபர்ஸ்ட் சீன்ல இவகிட்ட ஒருத்தி ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு நான் உன்னோட பெரிய ஃபேன் சொல்லிட்டு போவாள்ல, அவதான். அவளும் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு மென்டல் பேஷண்ட் கைஸ். இப்போ கூட நான் உன்னோட பெரிய ஃபேன் சொல்லிட்டு அங்க இருந்து போறா. ஃபர்ஸ்ட் சீன்ல இவளோட ரூம்ல ட்ரெஸ் இல்லாம ஒருத்தன் படுத்திருந்தால கைஸ், அது வேற யாரும் இல்ல, இங்க வேலை செய்யற ஒரு டாக்டர் தான். இவளோட மெடிசன் எல்லாத்தையுமே எழுதி கொடுக்கறது இந்த டாக்டர் தான். இவன் வந்து அவனையே உத்து பாக்குறா. இவளை பெட்ல கட்டி போட்டு படுக்க வச்சிருக்காங்க. அப்ப பக்கத்துல இன்னொரு டாக்டரை காமிக்கிறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா இவ வந்து ஒரு புக் பப்ளிஷர்னு சொல்லிட்டு இருந்தால, அது அவன் தான். கொய்யால இவ இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் தான் அவ தங்கச்சி இருக்கிற இடத்துல நினைச்சுக்கிட்டு ஒரு கற்பனையான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கா. அப்புறம் இவ அப்படியே சைட்ல திரும்பி பாக்குறா. அவங்க அம்மா பேயா நின்றுகிட்டு இருக்கா. அவங்க அம்மாவை பார்த்து சாரிமா அப்படிங்கிறா. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற மூவியோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நெக்ஸ்ட் இன்னொரு வித்தியாசமான நல்ல மூவில உங்களை சந்திக்கிறேன். அண்ட் மை நேம் கார்த்திக். நீங்க பார்த்துட்டு இருந்தது கார்த்திக் ஹாலிவுட். டாடா.